என்ன இது கேப்டன் படத்தில் ஒரு விசாரணை சீன் மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்த? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் பணத்தோடு எஸ்கேப் ஆனோன்னு நீங்கள் எல்லோரும் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் அதை பண்ணல. அதுவும் இல்லாமல் என்னை 2வது வாட்டி கடத்திருக்கீங்க. இப்போ அந்த ஆண்டவனே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் பிரம்மா வேறு இருக்கான். அவன்கிட்ட எப்படி தான் தப்பிக்க போகிறீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். போலீஸ்கிட்ட என்ன சொன்னேன்? மூச்சு கூட விடல. அப்போ பிரம்மா கிட்ட எங்களை பற்றி எதுவுமே சொல்ல? சத்தியமாக சொல்லல. அப்போ பணம் இங்கே என்கிட்ட தான் இருக்குது. நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்கள்லாம் சாகாட்டி பேசினபடியே பாதி கொடுத்துடணும்னு. சரி, அப்போ எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, உன்னை விட்டுரும். என்ன சத்தியம்? போலீஸ்க்கு எங்களை பற்றி எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம். எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாமா? இப்படியே வா. ஆமாம். முகமுடிலாம் போடல, நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, பார்த்து. எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேப் எடுத்துகிட்டு போய் 5 காப்பி போடுறீங்க. உங்களுக்கு ஒன்று, போலீஸுக்கு ஒன்று, மினிஸ்டருக்கு ஒன்று, பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஒன்று அனுப்புங்க. அப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் இந்த கேஸை எப்படி ஊற்றி மூடுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் எத்தனை காப்பி வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சீக்கிரம். நம்ம டாக்டர்னு எடுக்க போகிற படத்துக்கு ஒரு சீன் யோசிச்சேன். ஆரஞ்சு பழம் வச்ச ஒரு சீன். ஆரஞ்சு பழம்? என்னடா சீனு? ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட தான் சொல்லுவேன். ஏய், நம்ம இன்னும் சீன் யோசிக்கிற அளவுக்கு ஃப்ரீ ஆகல. க்ளோஸ். பஸ்ஸு, நீங்கள் சாவுலேருந்து பொழைப்போமான்னு யோசிக்கிறீங்க, நாங்கள் பொழைச்சி என்ன செய்யலான்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோட வர்றோம் பஸ்ஸு. எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் ஞாபகம் வந்துச்சு சார், சொல்லிடுறேன் சார். போரூர் ரோட் பக்கத்துல தேவி கருமாரியம்மன் தேட்டருக்கு பக்கத்துல ஒரு சின்ன சந்து. சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல அக்யூஸ்டுக்கு சரண்டர் ஆயிட்டாங்களாம் சார். சார் 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 சொல்லிடுறேன் சார். சார் சார் எனக்கு தெரியும் சார். சார் 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 அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 4 பேர் நேற்று மாலை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி வச்சிருக்கிறேன், சிரிக்கிற. உங்களுக்கு அரசியல் தொடர்பு ஏதாவது இருக்கா? நீங்க சரண்டர் ஆனதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? எத்தனை கோடி வாங்குனீங்க? யார் மூலமா வாங்குனீங்க? போலீஸ்க்கு பயந்து சரண்டர் ஆனீங்களா? சொல்லுங்க. எவ்வளவு பணம் வாங்குனீங்க?
பத்திரிக்காரங்களுக்குலாம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன சார் எங்கள் முன்னாடி எப்படி பண்ணுறீங்க? நாங்கள் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கோ இல்லை ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கோ போகும்போது கண்டிப்பாக தப்பிக்க மாட்டோம். அப்படி நாங்கள் தப்பிக்க பார்த்தோம் சொல்லி எங்களை சுட்டு கொண்டா அது திட்டமிடப்பட்ட படுகொலை, மர்டர் பிளான். அதுக்கு காரணம் இவர் தான். அதான் சரண்டர் ஆனோம். சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார் சொல்லுங்க சார். என்ன சார் பதில் சொல்லுங்க சார்? சார் சிசி 843 தாஸ் வகைரா. அருமை பிரகாசம், செருப்பு கீழே விட்டுருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தம்பி பேர் சொல்லுங்க. அருமை பிரகாசம். தாப்பனார் பேர் ஞானோதயம். போன மாதம் அக்டோபர் 25 நீங்கள் கடத்தப்பட்டீரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாயால் சொல்லணும். ஆமாம் சார். எத்தனை பேர் கடத்தினாங்க? 4 பேர். போன மாதம் அக்டோபர் 25 இதோ இந்த தாஸ், பகலவன், சேகர், கேசவன்கிற 4 பேர் தானே கடத்தினாங்க உன்னைய? இல்லை சார், இவங்க இல்லை சார். ஆ இவங்களாம் இல்லை சார். தம்பி பயப்படாத, பயப்படாத, இன்னொரு வாட்டி நல்லா பாரு. இந்த 4 பேர் தானே? இல்லை சார். இல்லைப்பா, நல்லா பாரு, இந்த 4 பேர் தான் சரணடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை. இல்லையா? அது வந்து இவரான இந்த என்ன புட்டுக்குச்சா? என்ன ஓய் உனக்கு ராசியே இல்லைங்க. எழுத்து போடு. இதுக்கு சார் போடு. சொல்லியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி வச்சிரு. சார், அந்த 4 பேருக்கு வண்டியில் ஏற்றிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது? வேலை வச்சு கழுத்து வாங்குறாங்க. நம்ம எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம்ல. கையெழுத்து போட்டில்ல, அதான் ரிலீஸ். நம்மளை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுங்கிறத தான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அப்படி சொன்னேன். அப்புறம் குற்றவாளியாக இருந்தால் தானே என்கவுண்டர் பண்ண முடியாது. நிரபராஜ் தானே, என்ன வேணால் பண்ணலாம். கொஞ்சம் கோவப்படாத, பொறுமையா இருங்க, வந்ததும் பேசிக்கலாம். என்னங்க என்னங்க அது? விட்டுடுங்க அவனை. என்னங்க ஏதுடா அந்த பணம்? ஏது ஏதுன்னு கேட்கறேன், பதில் சொல்லு. எங்கடா ஓடுற? எவ்வளவு பெரிய திருட்டு. என்னங்க விடுங்க அவனை. அவனை விடுங்க நீங்க. நிறுத்தியா? உனக்கு தான் சம்பாதிக்க துப்பு இல்ல, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்னடி சொன்ன நீ? அடிக்கிறேன் உள்ள சரியா சரியா வருவேன்.
கட்சி காசு அடிக்கிறா? டேய், அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடாம பாத்துக்கடா. என்ன வண்டியா கட்சி ஆஃபீஸுக்கு போ. தலைவர் வணக்கம். சாப்பிட்டுட்டு இருக்காரு, உட்காருங்க. என்னையா பிச்சை எடுக்க போலியா? அதாயா பிரச்சாரத்துக்கு போலியான்னு கேட்டேன். யோ இல்லையா, எங்கேயா போற? யோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கை விடுங்க. வணக்கம் தலைவர். ஐயா நான் சொன்னேன். தலைவர் மன்னிக்கணும், ரொம்ப அவசரமான விஷயம் அதான். இனிமே எக்காரணத்தை கொண்டும் இப்படிலாம் உள்ள வரக்கூடாது. சரிங்க தலைவர். சொல்லு தலைவர். என் நேர்மைக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது தலைவர். கட்சியிலேருந்து போன பணத்தை கட்சிக்கே நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்களேன், இதுக்குள்ள என்ன என் பையன் ஞானா உட்கார். ஞானா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? தலைவர் அவன் 4-5 பிள்ளைய பெற்றுட்டு நிம்மதியாக இருக்கான். நான் ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுட்டு நிம்மதி கட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் தலைவர். என் புள்ள மாதிரி ஊருக்கு ஒரு புள்ள இருந்தால் அந்த ஊர் சத்தியமாக விளங்காது. என்னையா சொல்ற? உங்களை விடக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு தம்பி. இப்ப நவரி இல்லடா. அம்மா நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, தம்பி இங்க இருந்து எங்கேயும் போக விட மாட்டேன். வாமா, நீ வாமா தம்பி வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. தம்பி தம்பி உங்க அப்பா என்ன வேணாம் தம்பி. தம்பி உனக்கு இல்லைண்ணே, உன் புள்ள படிப்பு செலவுக்காகும். இருக்கட்டும் வைண்ணே. வேணாம் தம்பி. அண்ணே நீயா உள்ள, நானா தப்பிச்சு போறேன், அது ஓகேவா? தம்பி யோ சொதப்பாதையா, இடத்த கேட்டா சொல்லு. போனவை சுவிட்ச் எங்க இருக்கா பாரு. எங்கடா இருக்கு சேகரு?
சைக்கோ ஒத்தரமா ஏன் பெருசா போய் அடிச்சுக்கிட்டு இங்க வாயா பகலவா வா பகலவா எங்கடா இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் இருட்டர் மருந்து குத்தாடா. இந்த ரயில்வே கிட்ட சொன்னடா. போ போ போ, இந்த ரைட்ல போ, இந்த ரைட்ல போ போ. சார் கண்டினியூஸாக ஃபோன், ஆளை காணும், கேள்வி மேலே கேள்வி, ட்ரான்ஸ்ஃபர்னு பேசிக்கிறாங்க. ஏய் வாடா வாடா சீக்கிரம் நட. சார் டைம் ஆயிடுச்சு. டேய் சீக்கிரம் போடா. காசு டேய் காசு இந்துரா இந்துரா. என்னடா இது டேய்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தா. அது தேவையில்லை. என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாருண்ணே. பாத்தியா எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க இந்த இடத்த? காவல்துறை என் நண்பன் வண்டியரா. ஒன்றும் கவலைப்படாதீங்கடா, எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. பீகார் போறீங்க 1 மாசம், அது வரைக்கும் யார்ட்டும் எந்த கடையில் வச்சுக்கிறாங்க என்ன? டேய் இவேண்டா இங்கே வந்தா? ஏய் உன்ன நான் தாஸோட கொஞ்சம் தனியாக பேசணும். நம்ம பேசுனது போல் 50-50 இருக்குது. இதில் ஒரு பை உங்களுக்கு, இன்னொரு பை எனக்கு. திடீர் பாசம் உடம்புக்காக தரும. என் 2வது வாட்டி கடத்திட்டு ஒன்றுமே பண்ணாமல் வெளியே விட்டீங்க. இது பொய் பாசம் கிடையாது, உண்மை. நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம். அதே மாதிரி போலீஸ் உங்களை பற்றி கேட்டப்போ கூட நான் எதுவுமே சொல்ல. நானும் என் வாக்கு காப்பாற்றிட்டேன். இப்போ எங்கள் அப்பாட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். போலீஸ் எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. பயப்படாத, நீ ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது. இல்லை தாஸ், உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது. இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் எங்கேயாவது தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிற காசுலாம் தீர்ந்தோன்னே அப்புறம் உங்கள் டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இனி நானும் கிரிமினல் தான். பஸ்ஸு பேசினது போது வெளியே வாங்க பஸ்ஸு. அருமை பிரகாஷம். என்னடா நடக்குது இங்க? தெரியல. வேற எவனா வந்து உங்களுக்கு இழுத்து போற முன்னாடி அந்த பிரம்மா கிட்ட எப்படி தப்பிச்சு சொல்லுங்கடா. மண்டையை பிடிச்சுன்னு போல இருக்கு. சார் டிபார்ட்மெண்ட் கண்ணு. சார்
அது கொஞ்சம் கோளாறான துப்பாக்கி. சத்தியமாவா? வாங்க. உட்காரு உட்காரு. இந்த எலெக்ஷனில் உங்கள் அப்பனுக்கு பதிலாக நீ தான் நிற்க போகிற. உங்கள் அப்பனால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். நாங்களும் எவ்வளோ நாள் தான் உங்கள் அப்பன் பேர்லேயே கணக்கு எழுதுறது. அடுத்த ஆட்சியும் நம்மது தான். அந்த 5 வருஷத்தில் உன் பங்கு 300 கோடி ரூபாய் வந்துடணும். அதுக்கு மேலே உன் திறமை, நீ பார்த்துக்க. தலைவரே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்போ யாரையா உன்னை கேட்டா? 300 கோடி முடியுமா? என்ன அழகா தலையாட்டுறான். அமைச்சர்னா இப்படி இருக்கணும்யா. தலைவரே, நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கும். எந்த கட்சியை உன்னை சேர்த்துக்க தயாராக இருக்கான்? ஒழுங்கா பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு சுற்று போ. அதான் பையன் வந்துட்டான். இல்லை தலைவரே, நீ ரெஸ்ட் அடியா வீட்டில். தலைவரே வேண்டாம் தலைவரே, சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே, அரசியல் ரொம்ப புனிதமானது. இவனெல்லாம் அரசியல்வாதி ஆக்காதீங்க. நாடு தாங்காது தலைவரே. தலைவரே வேண்டாம் தலைவரே, சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே வேண்டாம் தலைவரே. நீ எப்படி உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் ஃப்ராடு பண்ணியோ, அதே தான் அரசியல். ஆனால் இங்கே அப்பாவுக்கு பதிலாக மக்கள். புரிஞ்சுதா? நாளைக்கு நாமினேஷனை தாக்கல் பண்ணிவிட்டு நாளைக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ஓகே? ம்.